மகனின்ற உறவு இருக்கும் வரை உறவொன்று வருவதில் மகிழ்ந்து விட்டேன், உறவொன்று பிரிவதில் அழுது விட்டேன். எந்த வீட்டு கன்று இன்று எட்டி எட்டி போகிறது, கண்ணின் ஓரம் தண்ணீர் வந்து எட்டி எட்டி பார்க்கிறது. தினந்தோறும் திருநாளோ மரகதவல்லிக்கு மணக்கோலம், என் திருநாவுக்கு மலர்கோலம். கண்மணி தாமரை கால் கொண்டு நடந்தால் கண்களில் ஏந்த நீர் கோலம், கோலம் திருக்கோலம். நல்லபடியாக வாழ்ந்துருக்கோம், ஒழுக்கமாக வாழ்ந்துருக்கோம். இப்போ நல்ல இடமா அமைஞ்சிருக்கு. வரமுறை எனக்கு பொண்ணு மாதிரி. ஆமாம், பொண்ணே தான், பொண்ணு மாதிரி, பொண்ணே தான் எங்களுக்கு. அவங்க பிரியா வந்துட்டு எனக்கு ரொம்ப க்ளோஸான ஒரு சிஸ்டர். எனக்கு 2 சிஸ்டர்ஸ் இருக்காங்க. இந்த பிரியா ரொம்ப க்ளோஸு. எங்கள் 2 பேருக்கும் 1.5 இயர்ஸ் தான் கேப்பு. எங்கே போனாலுமே வந்து ஒன்றா போகிறது வர்றது அப்படியே இருக்கும். சின்ன வயசுலேருந்து வந்துட்டு நிறைய கிள்ளிக்கிண்டு நான் அவளை பிடிச்சி கிள்ளி வச்சுருந்து அது வடுவே இருக்கும். அவள் என்னை கிள்ளி வைக்கிறது, ரொம்ப விளையாடுவோம், வெளியே சுற்றுறது நிறைய. சைக்கிளில் போயிருக்கோம், வண்டியில் எதுனாலும் நான் மட்டும் பின்னாடி அப்படியே ஜம்முன்னு காற்று வாங்கிக்கிட்டு வந்துருப்பா. அதெல்லாம் ஒரு மெமரி. அது அப்புறம் கிட்ட வர வர அது அந்த மாதிரி திரும்ப போனோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் 3 பேரும் திரும்ப ஒரு தடவை பைக் ரைடு போனோம். அதுக்கப்புறம் இப்போ அடுத்த ஸ்டேஜுக்கு மேடம் போயிட்டாங்க. அவளை இப்படி அடுத்த ஸ்டேஜில் பார்க்கறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்படியே ரொம்ப கண்ணும் கலங்குது. ஹாப்பியாக இருக்கணும். அவள் நாங்கள் எப்படி நல்லா ஜாலியாக பார்த்துக்கணுமோ அந்த மாதிரி அவரும் நல்லா பார்த்துக்குவாரு. இப்போவே தெரியுது. அவர் நல்லா இருந்தால் போதும். எத்தனை இரவு உனக்காக விழித்திருந்தே, உறங்காமல் தவித்திருந்தே, விண்மீன்கள் எரித்திருந்தே. எத்தனை நிலவை உனக்காக வெறுத்திருந்தே, உயிர் சுமந்து பொறுத்திருந்தே, உன்னை கண்டு உயிர் தெளிந்தே. நீ ஒரு பாதி என்றும் நான் ஒரு பாதி, காதல் ஜோதி பெண்ணழகே, மண்ணும் பின்னும் போனாலும் மாறாது இந்த சொந்தம். எங்கள் பொண்ணை ரொம்ப பாசமாக வளர்த்தோம். இப்போ கல்யாணம் பண்ணி கொடுக்குறோன்னும் போது ஒரு கஷ்டமாகவும் இருக்குது, அதே சமயம் ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. அவள் அடுத்த கட்டத்துக்கு நகர்றா அப்படின்றது. மாப்பிள்ளை வராருன்றது எங்கள் பையன் எங்களுக்கு வரதான் நான் நினைக்கிறேன். அது மாதிரி எப்போவுமே அவரும் அதே மாதிரி எங்களுக்கு இருக்கணும்னு நாங்கள் நினைக்கிறோம். எங்கள் பொண்ணு பிரியறது ஒரு பக்கம் கஷ்டமாக இருந்தாலும் சந்தோஷமாக இருக்குது. இப்போ கல்யாணம் ஆயிடுச்சுன்றது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கண்ணை கொஞ்சம் திறந்தே கண்களுக்குள் விழுந்தா
எனது விழிகளை மூடிக்கொண்டேன், சின்னஞ்சிறு கண்களில் உன்னை சீர எடுத்தேன். மெல்லிசையே என் இதயத்தின் மெல்லிசையே, என் உறவுக்கு நீ இசையே, என் உயிர் தொடும் நல்லிசையே. மெல்லிசையே என் இதயத்தின் மெல்லிசையே, என் உறவுக்கு நீ இசையே, என் உயிர் தொடும் நல்லிசையே. எனக்கு கல்யாணம் ஆகிட்டு வீட்டுக்கு போகும்போது ரொம்ப கம்ஃபர்டபுளாக வச்சுக்கிட்டாங்க. ஏன்னா புது புது டைமில் வந்து ரொம்ப ஷையாக இருந்தது. இப்போ அதே மாதிரி தான் அவருக்கும் இருக்கும். பட் இருந்தாலுமே வந்து பிரியா ரொம்ப கேரிங் டைப்பு. எங்களுக்கு ரொம்ப பெட்டும் கூட. அவளுக்கு மேரேஜ்னு சொல்கிறது வந்து எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஆனால் இயர்ஸ் வந்து அவ்வளோ சீக்கிரம் பாஸ் ஆகிடுச்சு. வெரி ஆல் தி பெஸ்ட் பிரியா அண்ட் ஷாம். ரெண்டு பேருமே ஜாலியாக சந்தோஷமாக இருக்கும். எப்பவுமே லைஃப் டைமில் உங்களுக்கு எப்பவுமே பிளெஸிங்ஸ் எப்பவுமே இருக்கும். உன்னோடு சேர்ந்து உன் தோளில் சாய்ந்து யுகம் 100 வாழ்வேனே நான் தானடா. உறங்காமல் கொஞ்சுகிறாய் கெஞ்சலாய் பேசி, நான் காணும் திசையே நீதானடா. நாம் வாழும் உலகத்தில் வேறொன்றும் வேண்டாம், விலகாதே நீ என்றும் தூரம். ஸோ நாங்கள் மீட் பண்ணதை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வேலூரில் தான் வந்து மேடம் ஃபஸ்ட்டு பார்த்தேன். ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மேடம் பார்க்கறதுக்கு முன்னாடி அவங்க ஃபேமிலி தான் ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து மீட் பண்ணோம். ஸோ ஆக்சுவலாக அவங்க வெரி டவுன் டு எர்த் ஃபேமிலி. ஸோ நாங்கள் வந்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா வெளியே நின்று எல்லாரும் வாங்க மாப்பிள்ளை வந்துட்டாருன்னாங்க. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வீடியோ சொல்லியிருக்கேன் நான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அவங்க ஃபேமிலி தான் பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் எனக்கு முன்னாடி மாமனார் தான் பிடிக்கும் அவருக்கு. ஸோ அவங்க பேசுகிற விதம், அவங்க பழகிற விதம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப என்னோட வெரி டவுன் டு எர்த்தாக இருக்கும். ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த கேரக்டர். ஸோ உண்மையை சொன்னால் மேடமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் மேடம் கொஞ்சம் ஷை டைப் போல் பேச மாட்டுறாங்க. பட் ஆனால் வெரி டாபிக் ஷீஸ். ஆமாம். ஃபஸ்ட்டு வந்து இவர் வந்து ஜூலை 10 வந்தார். ஜூலை 10 தான் நாங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தது. ஃபஸ்ட்டு எனக்கு இம்ப்ரெஸ் ஆனதே வந்து நான் என்ட்ரி கொடுக்கும்போது இவர் வந்து எழுந்து நின்று எனக்கு வெல்கம் பண்ணேன். ஸோ அந்த ரெஸ்பெக்ட் தான் ஃபஸ்ட்டு எனக்கு இருக்கு. அந்த டேவே எனக்கு வந்து அவர் வந்து பிடிச்சிச்சு. ஓகே நம்ம லைஃப் பார்ட்னர் கரெக்டு, இது எல்லாத்துக்கும் செட் ஆவார். அப்பா கிட்ட பேசின விதம், எங்கள் ஃபேமிலி கூட இன்ட்ராக்ட் பண்ண விதம், ஃபேமிலியும் சேர்த்து எல்லாமே எனக்கு வந்து ஃபஸ்ட்டு டேவே வந்து ஓகே பிடிச்சிச்சு. அதுக்கப்புறமா ஃபர்தர் எல்லாமே நடந்து ஒரு வழியாக இப்போ ரிசப்ஷன் கல்யாணம் முடிஞ்சு நாங்கள் இப்போ ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக நிற்கிறோம். ஆக்சுவலாக வந்து எல்லாருக்கும் ஒரு நம்மளோட ஒய்ஃப் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கணும் அப்படின்ட்டு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட நிஜமாக சொல்கிறேன். ஸோ அவங்க மோர் அதிகம். ஸோ ஐ டிசர்வ்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி வந்து இருந்தது. அது வந்து எனக்கு அந்த ஃபஸ்ட் டேவே வந்து எனக்கு தெரிஞ்சிச்சு. இதெல்லாம் வந்து எனக்கு ஓகே, எல்லாத்துலையும் வந்து ஒரு டிக் 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 அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. ஸோ ஃபர்தராக நாங்கள் ஒவ்வொரு மீட்டப் பண்ணும்போது அப்போ வந்து இவர் வந்து என் மேலே காட்டுற கேர் லவ் வந்து எனக்கு டே பை டே இவர் மேலே லவ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. இதுக்கு மேலே இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும்.
சிஸ்டர் பற்றி சொல்லணும்னா சின்ன வயசுலேருந்தே நாங்கள் 3 பேருமே ரொம்ப க்ளோஸு. எனக்கு ஃபுல்லி அவள் தான் ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாள். ரொம்ப ஃபன்னாக போயிட்டுருக்கோம் எங்கள் வீட்டில். நான் ரொம்ப சைலண்ட் டைப்பு. அவள் தான் வந்து நல்லா பேசுவாள், கலகலன்னு வச்சுப்பாள் வீட்டுக்கு. கண்டிப்பாக ரொம்ப மிஸ் பண்ணுவாங்க. எனக்கு இது பிடிக்கும் பிடிக்காதுன்னு நான் சொல்கிறேன்னு இல்லையோ யார்கிட்ட சொல்லணுமோ அவங்கக்கிட்ட எனக்கு முன்னாடி அட்ரஸ் பண்ணி எனக்கு அதை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணிடுவாள். ஸோ இப்போ மேரேஜ் ஆகிடுச்சு. அவர் நல்லா பார்த்துக்குவார் கண்டிப்பாக. ஆனால் என் சிஸ்டர் வந்து இப்போ கொடுத்து அனுப்புறதால கண்டிப்பாக எனக்கு ஒரு ஹார்ட் ஃபீலிங் இருக்குது. பட் ஃபைன், ஹாப்பி மேரேஜ். என்னோட அத்தை மாமா வந்து எப்பவுமே என் மேலே ஒரு தனி பாசம். அந்த ஃபோனில் பேசும்போது கூட இப்போ மாமாவுக்கு பேசுறதுக்கு ஆசை இருக்கும். ஆனால் வந்து ஃபோனில் வந்து என்ன பேசுறது அப்படின்னு தெரியாது. ஸோ வந்து அதை நான் டேக் ஓவர் பண்ணிட்டு நான் பேசுவேன். அவங்ககிட்ட வந்து அப்பப்போ பேசுறது வந்து நல்லா இருக்கும். அவ்வளோ லவ்விங்காக இருப்பாங்க. அது மேலே அது எனக்கு வந்து ரிசல்ட்ஸ்லேயே தெரிஞ்சது. கம்மிங் டேஸில் வந்து நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவேன். இனிய திருமண நல்வாழ்வு. ஹாப்பி மேரேஜ். ஹாப்பி மேரிட் லைஃப் பிரியா ஷாம். ஹாப்பி மேரிட் லைஃப் பிரியா ஷாம். இனிய திருமண வாழ்த்துக்கள்.